வணக்கம். பிப்ரவரி 20ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று பிப்ரவரி 19ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக மறுபடியும் திரும்புகிறாங்க 1,900 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய்க்கு. யூகேவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா ஜனவரி மாதத்திற்கானது வெளியாகியிருக்கு. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல் 10 மாத ஹையில் இருக்குது. யூகேவுடைய இன்ஃப்ளேஷன் ஜனவரி மாதத்தில் 3%, போன மாதம் 2.5%, வல்லுநர்கள் எதிர்பார்த்தது 2.8%. இனி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து விரைவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல். என்ன காரணம் இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாக போனதுக்கு? சில முக்கிய காரணம் சொல்லியிருப்பது உணவு, ஏர்ஃபேர், அப்புறம் பிரைவேட் ஸ்கூலுடைய ஃபீஸ் அதிகரிச்சிருக்கு. அதற்கு காரணம் சொல்லியிருப்பது புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு சேல்ஸ் டாக்ஸை விதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் டெபாசிட் இன்சூரன்ஸை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மத்திய அரசு அதை கொண்டு வருவாங்க. பிப்ரவரி இறுதியில் அந்த அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு டெபாசிட், அதாவது நம்ம பேங்க்கில் போடக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்குமான இன்சூரன்ஸ் தொகைங்க, அது 5 லட்சம் வரைக்கும்ன்றது இப்போ இருக்குது. அதை 8லேருந்து 12 லட்சமாக உயர்த்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். பிப்ரவரி மாத இறுதியில் அதற்கான அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்மையில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. நியூ இந்தியா கோஆபரேட்டிவ் பேங்க்கில் முறைகேடு நடந்தது, மோசடி நடந்தது. அந்த கம்பெனியுடைய மேனேஜரை கைது செய்து இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 122 கோடி ரூபாய்க்கான மோசடி. கைது செய்ததற்கு பிறகு அந்த டெபாசிட் இல்லாமல் யாரும் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. நான் ஆர்பிஐ சில ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க லோன்ஸ் வழங்க முடியாது இந்த பேங்க், அதே போல் டெபாசிட்டை வித்ட்ரா பண்ண முடியாதுலாம் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு இஷ்யூ இருந்தது, ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு பேங்க் மாட்டிக்கிச்சு. நம்ம டெபாசிட் திரும்ப வராதுன்ற மாதிரி அந்த பேங்க் கவிழ்ந்துருச்சு. ஏதோ பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் உள்ள வருது. ஸோ இப்போ 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் இன்சூரன்ஸ் இருக்குது. அது 8லேருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் மத்திய அரசு உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே செய்தியில் சில நாடுகளுடைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. மெக்சிகோ, டர்க்கி, ஜப்பான். இங்க எல்லாமே நம்ம எவ்வளவு தொகை டெபாசிட்ல போட்டிருந்தாலும் அதில் 100% இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க இந்த நாடுகளில். ஃபார்மா ஸ்டாக்ஸ் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாயோடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் இழந்திருக்கு. அதற்கு முக்கிய காரணம் என்டிடிவியில் சொல்லியிருப்பது ட்ரம்ப் விதிக்கக்கூடிய இந்த டேரிஃப் தான். நேற்று கூட நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. ட்ரம்ப் ஃபார்மாக்கு 25% வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று கூட இன்ட்ராடேல நிஃப்டி ஃபார்மா 3.2% விழுந்தது. க்ளோசிங் பேசிஸில் 0.8% நினைக்கிறேன் குறைஞ்சது. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். அதை யூஎஸ் இந்தியா மீது போடக்கூடிய இந்த டேரிஃப் இந்தியாவுடைய ஜிடிபியில் எவ்வளவு பாதிப்பு இருக்கும்? கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 0.1லிருந்து 0.6% பாயிண்ட்ஸ் இந்தியாவுடைய ஜிடிபியில் பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். இப்போ யூஎஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்தியா அல்லது மற்ற நாடுகள் எவ்வளவு வரி விதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு அவங்களும் விதிக்க போகிறதா தான் இப்போ ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி சேம் டு சேம் இந்தியாவில் அவர் வரி விதிக்க ஆரம்பிச்சார்னா சராசரியாக 6.5% பாயிண்ட்ஸ் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வரி உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கோல்ட்மேன் சாக்ஸ் அவங்களோட ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. S&P குளோபல் ரேட்டிங்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? யூஎஸ் விதிக்கக்கூடிய இந்த வரியினால இந்தியாவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுன்னு S&P குளோபல் ரேட்டிங்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது இந்தியாவுடைய எக்கனாமி டொமஸ்டிக்லி ட்ரிவனாக இருக்குது. இந்தியாவுடைய ஜிடிபி growth அவங்க எதிர்பார்ப்பது அடுத்த 2 ஆண்டில் 6.7லிருந்து 6.8%. அதற்கும் அவங்க காரணம் முக்கியமாக சொல்லியிருப்பது உள்ளூரில் இருக்கக்கூடிய டிமாண்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. இந்தியாவுக்கு அவங்க கொடுத்துருக்கிற ரேட்டிங், S&P குளோபல் கொடுத்துருக்கிற ரேட்டிங் BBB-, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டிங்கில் தான் லோவஸ்ட் ரேட்டிங்காக இருக்குது. அவுட்லுக் பாசிட்டிவாக இருக்குது. ஸ்டேபிளாக இருந்தது, அது பாசிட்டிவாக மாற்றிருக்கிறாங்க போன ஆண்டு மே மாதத்தில். நேற்று டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது FDI பாலிசி, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியில் சில மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பாரஸ் டிஃபென்ஸ், மெசகன் டாக், BDL எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பதாக அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க.
இன்ஃபோசிஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க Q3க்கானது. அவங்க என்ன இலக்கு வைத்திருந்தாலும் அதோடைய 80% கொடுத்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் போன குவார்ட்டருடன் ஒப்பிடும்போது 5லேருந்து 10% கம்மியாக கொடுத்திருக்கிறாங்க. மார்ச் மாதத்தில் அவங்களுடைய ஆனுவல் பே ஹைக்கை அறிவிப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியில். டிசிஎஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், மறுபடியும் ஒரு புகார் எழுந்திருக்கு டிசிஎஸ் மீது. யூஎஸ்ஏல அவங்க விசாவை தவறாக பயன்படுத்தி இருக்கிறாங்கன்றது தான் குற்றச்சாட்டு. L1A மேனேஜருக்கான விசா அதற்கு எலிஜிபிளாக இல்லாத எம்ப்ளாயீஸ் மீது அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா H1B கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குன்றதுனால அவங்க L1A வழியாக ஊழியர்களை கொண்டு போயிருக்கிறாங்கன்றதான் குற்றச்சாட்டு. ஒரு முன்னாள் ஊழியர்கள் அந்த குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறாரு. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. டெஸ்லாவிலிருந்து வரக்கூடிய போட்டியை சமாளிப்பதற்கு மஹிந்திரா தயாராக இருப்பதாக மஹிந்திராவுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். முன்னவே இதே போல் பல நிறுவனங்கள் உள்ளே வந்தது இந்தியாவுக்குள்ள. டேவு, ஃபோர்ட், ஜென்ரல் மோட்டர்ஸ் மற்றும் உண்டை, இவங்களுடைய போட்டி எல்லாமே நாங்கள் சமாளிச்சிட்டோம். உண்டையுடைய மஹிந்திராவுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் டெஸ்லாவுடைய போட்டியும் சமாளிப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. வீனஸ் பைப்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 5% அதிகரித்தது. இன்வெஸ்டெக் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. வீனஸ் பைப்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1665. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 35% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பாலிசி பஜார் குறித்து CNBC TV 8லேருந்து கிடைத்த தகவல், மோட்டார் இன்சூரன்ஸ் கிளைமோடைய ப்ராசஸிங் டைம் குறைஞ்சிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்ன 13 நாட்கள் தேவைப்பட்டது, இப்போ 3லேருந்து 4 நாட்களுக்குள்ளார மோட்டார் இன்சூரன்ஸ் கிளைம் ப்ராசஸ் ஆகுதுன்னு பாலிசி பஜார் சொல்லியிருப்பதாக CNBC TV 8லேருந்து கிடைத்த தகவல். சுந்தரம் கிளேட்டன் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு பிஸ்னஸ் அவங்க விற்பனை செய்கிறாங்க. ஹோசூரில் இருக்கக்கூடிய அலுமினியம் டை காஸ்டிங் பிஸ்னஸை விற்பனை செய்வதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க சுந்தரம் கிளேட்டன். அசோக் லேலண்ட் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு தமிழகத்திலிருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கிட்டேருந்து 320 பஸ்ஸஸ் டீசல் பஸ்ஸஸ்க்கான ஆர்டர் இது. இந்த ஆண்டு ஜூன் ஆகஸ்ட் மாதத்தில் டெலிவரி நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அசோக் லேலண்ட். இது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. JBM ஆட்டோ தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. இது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கானது. 1021 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் மதிப்பு 5500 கோடி ரூபாய். 12லேருந்து 18 மாதத்துக்குள்ள அவங்க டெலிவரி பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநிலங்கள்ல தான் இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. கன்வர்ஜென்ஸ் எனர்ஜி சர்வீசஸ் லிமிடெட் கிட்ட இருந்து இது PM இ-பஸ் சேவா ஸ்கீம் 2 கீழே வரக்கூடிய ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று 19% அதிகரித்தது JBM ஆட்டோ. ஆர்கிட் ஃபார்மா தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. தமிழ்நாடு ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. February 10லேருந்து February 18 வரைக்கும் 7 அப்சர்வேஷன்ஸ் வழங்கியிருக்கிறாங்க. விரைவில் அது சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆர்கிட் ஃபார்மா. பிகாஜி ஃபுட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இன்ட்ராடேல நேற்று 19% அதிகரித்தது. வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. கடந்த 8 மாதத்தில் ஒரே நாள் இவ்வளவு அதிகமாக போனது இதுதான் முதல் முறைன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் நேற்று 11% அதிகரித்தது. க்ளோசிங் பேசிஸில் நினைக்கிறேன். கம்பெனிக்கு ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்டேருந்து 12 கோடி ரூபாய்க்கான ஒரு கான்ட்ராக்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டேருந்து 6 கோடி ரூபாய்க்கான ஒரு கான்ட்ராக்டும் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ். டெல்லி ஏர்போர்ட்டில் ஏர்ஃபேர்ஸ் உயர இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் டெல்லி ஏர்போர்ட்டை நடத்துகிற GMR ஏர்போர்ட்ஸ் அவங்களுடைய கட்டணத்தை உயர்த்துறாங்க. யூசர் டெவலப்மெண்ட் ஃபீயை உயர்த்த இருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் பேசஞ்சர்ஸ்க்கு தான் அது போய் சேரும். ஸோ அவங்களுடைய டிக்கெட் விலை உயரும்ன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. சில விமானங்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க, மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு. ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஷேர்கான். எதிர்பார்க்குற டார்கெட் 799 ரூபாய். மாருதி சுசுகி இந்தியாவுக்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 14,500 ரூபாய். கோ டிஜிட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க MK குளோபல் ஃபினான்ஷியல். எதிர்பார்க்குற டார்கெட் 250. ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 9,520 ரூபாய். நாவா லிமிடெட் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 12% அதிகரித்தது. கம்பெனி பைபேக் அறிவிச்சிருக்கிறாங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக 360 கோடி ரூபாய் செலவு செய்ய இருக்கிறாங்க. இந்த பைபேக் இருக்குது. 72 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. அதாவது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 2.48% திரும்ப பெறாங்க. அவங்க விலை நிர்ணயித்திருப்பது 500 ரூபாய் ஒரு ஷேருக்கு. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 18% கூடுதலாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் February 28. பைபேக் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதில் டெண்டர் ஆஃபர் ரூட் பற்றியும் பேசியிருக்கோம், ஓப்பன் ஆஃபர் ரூட்டை பற்றியும் பேசியிருக்கோம். இந்த டெண்டர் ஆஃபர் ரூட்டில் வரும்போது இந்த பைபேக் ரேஷியோவை முன்கூட்டியே கணிக்க முடியுமான்னு அதில் பேசியிருக்கோம். அந்த 2 வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நவா லிமிடெட் மற்றொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பைபேக்கில் ப்ரொமோட்டர் மற்றும் ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்தவங்க இந்த பைபேக்கில் பங்கு எடுத்துக்கொள்ள போகிறதில்லைன்ற அப்டேட் கொடுத்துருக்குறாங்க.
கிம்ஸ் நிறுவனம் குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய வருவாய் இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க அடுத்த 2-3 ஆண்டுல. அதற்கு முக்கிய காரணம் எக்ஸ்பான்ஷன்ஸ், விரிவாக்கம் செய்கிறாங்க. ஸோ அதனால அடுத்த 2-3 ஆண்டுல அவங்களுடைய வருவாய் இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. இந்த குவார்டரில், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் குவார்டரில் அவங்களுடைய வருவாய் 773 கோடி ரூபாய் இருந்தது. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 27% அதிகரித்தது. ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நேற்று இன்ட்ராடேல 9% அதிகரித்தது. அவங்களுக்கு இந்தியன் ரயில்வேஸ் கிட்டேருந்து ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு 3 கோடி ரூபாய்க்கானது. ஜூலை 2025 அதோடைய டெலிவரி இருக்கும். ரேமன் லைஃப் ஸ்டைல் லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. சைபர் செக்யூரிட்டி சம்பவம் ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய சிஸ்டம் அட்டாக் நடந்திருக்கு. ஆனால் அவங்களுடைய முக்கிய ஆப்ரேஷன்ஸில் எந்த பாதிப்பும் இல்லை. அவங்களுடைய ஐடி டீம் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ரேமன் லைஃப் ஸ்டைல் லிமிடெட். ஆர்கேட் டெவலப்பர்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அதுக்கு முக்கிய காரணம் மும்பையில் அவங்களுடைய ஹவுசிங் சொசைட்டி ப்ராஜெக்ட் வழியாக 740 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஹரியானா ரியல் எஸ்டேட்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ரேரான்னு நினைக்கிறாங்க. அவங்க அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட்டுடைய சப்சிடி நிறுவனமான பிர்லா எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மீது தான் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க 50 லட்சம் ரூபாய். பாரத் ஃபோர்ஜ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஒரு மைல்கல், ஒரு சாதனையை படைச்சிருக்கிறாங்க கம்பெனி. இந்தியாவிலேருந்து முதல் முறையாக உற்பத்தி செய்திருக்க கேனன்ஸை யூஎஸ்ஏக்கு அவங்க ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. யூஎஸ்ஏக்கு ஏற்றுமதி செய்து அனுப்ப இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சப்சிடி நிறுவனமான கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம்க்கு தான் இந்த ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஏஎம் ஜெனரல் நிறுவனத்துக்கிட்ட இருந்து அட்வான்ஸ்ட் ஆர்ட்லரி கேனன் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இந்தியாவில் உற்பத்தி செய்து முதல் ஆர்டர் இந்தியன் கம்பெனிக்கு யூஎஸ்ஏக்கு அனுப்புறது. ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய வங்கி கணக்குகளை முடக்கி இருக்கிறாங்க டாக்ஸ் அத்தாரிட்டி. 2 வங்கி கணக்கில் சொல்லியிருக்கிறாங்க, HDFC பேங்க் மற்றும் ICICI பேங்க். ஆனால் இதனால் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் இம்பாக்ட் எதுவும் கிடையாதுன்னு ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் சொல்லியிருப்பதாக சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. OMC ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு எத்தனால் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஜனவரி மாதத்தில் டெண்டரில் பங்கெடுத்திருக்கிறாங்க. அதில் கூடுதலாக 23,054 கிலோ லிட்டர் எத்தனால் சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, டெண்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 135 கோடி ரூபாய். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். தாஜ் GVK ஹோட்டல்ஸ் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 1132% வால்யூம் அதிகரித்தது. வெராண்டா லேர்னிங் 20% ஷேர் ப்ரைஸும் 421% வால்யூம் அதிகரிப்பு. பிகாஜி ஃபுட்ஸ் 15% ஷேர் ப்ரைஸும் 424% வால்யூம் அதிகரிப்பு. JBM ஆட்டோ 14% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 581% வால்யூம் அதிகரிப்பு. டூரிசம் ஃபினான்ஸ் 14% ஷேர் பிரைஸ் 119% வால்யூம். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் 14% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 150% வால்யூம் அதிகரித்தது. அப்போலோ சிந்தூரி 13% ஷேர் பிரைஸும் 130% வால்யூம் அதிகரிப்பு. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் 13% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 260% வால்யூம் அதிகரிப்பு. நவா லிமிடெட் 12% ஷேர் பிரைஸும் 388% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் வின்லாஸ் பயோடெக் 7% சரிந்தது. 400% வால்யூம் அதிகரிப்பு. பெஸ்ட் ஆக்ரோ லைஃப் 7% வீழ்ச்சி, 331% வால்யூம் அதிகரித்தது. கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் 7% வீழ்ச்சி, 540% வால்யூம். சென்கோ கோல்ட் 6% விழுந்தது, 317% வால்யூம் அதிகரிப்பு. JK பேப்பர் 5% வீழ்ச்சி, 196% அதிகரித்தது வால்யூம். சொமானி செராமிக்ஸ் 5% வீழ்ச்சி, 100% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.